கமல்ஹாசன் கடந்த 7 சீசன்களாக தொகுத்து வழங்கி வந்த இந்த நிகழ்ச்சியை இப்போ விஜய் சேதுபதி ஹோஸ்ட் செஞ்சுட்டு வர்றாரு. இந்த நிலையில் இதுவரை பிக் பாஸ் டைட்டிலை வென்றவர்கள் இப்போ என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். பிக் பாஸ் நிகழ்ச்சியோட முதல் சீசனில் இந்த நிகழ்ச்சி குறித்த புரிதல் அல்லது இது எப்படி செல்ல போகிறது என்பது குறித்த புரிதல் யாருக்குமே கிடையாது. அந்த சமயத்திலேயே சமயோஜிதமாக விளையாடி கோப்பையை வென்றவர் தான் ஆரவ். மருத்துவ முத்தம், ஓவியா தற்கொலை முயற்சி என இந்த நிகழ்ச்சி ஊடகங்கள் மற்றும் ரசிகர்கள் மத்தியில் கவனம் பெற காரணமாக இருந்தவரும் ஆரவ் தான். பிக் பாஸ் நிகழ்ச்சியை வென்றதுக்கு அப்புறம் ஆரவ் பெரிதாக படங்களை நடிக்கல. இப்போதான் இவருக்கு பெரிய ஸ்டாரான அஜித்குமாருடன் விடாமுயற்சி படத்தில் நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சிருக்குது. அதில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிட்டு வர்றாரு. முதல் சீசன் போல இல்லாமல் கொஞ்சம் மொக்கையாக போன சீசன் தான் சீசன் 2. 2018ஆம் ஆண்டு நடந்த இந்த போட்டியில் மும்தாஜ், சென்ட்ராயன், டேனியல், ஜனனி, யாஷிகா, மகத் உள்ளிட்ட பலர் கலந்துக்கிட்டாங்க. இந்த சீசன் மூலமாகத்தான் முதல் முறையாக பெண் ஒருவர் வின்னர் பட்டத்தை வாங்கினாங்க. துணை நடிகையாக இருந்தபோது பிக் பாஸ் இல்லத்திற்குள் சென்ற ரித்விகா இப்போதும் துணை நடிகையாகவே இருக்கிறாங்க. சொல்லப்போனால் இவரை தற்போது சினிமாவில் பார்ப்பதே அரிதாகிடுச்சு. எத்தனை பிக் பாஸ் சீசன் வந்தாலும் இந்த சீசனை அடிச்சுக்கவே முடியாது என்று சொல்லும் அளவிற்கு இருந்ததுதான் பிக் பாஸ் 3வது சீசன். சாண்டி மாஸ்டர், கவின், முகேன் ராவ் உள்ளிட்டோர் செய்த சேட்டைகள் இன்றளவும் இணையத்தில் வைரலாகிட்டு வருது. டைட்டில் வென்ற முகேன் ராவ் தனியாக பாடல்களை எழுதி பாடி டிஜிட்டல் தளங்களில் வைரலாகிட்டு வர்றாரு. இருப்பினும் இவருக்கு திரையுலகம் பெரிதாக கை கொடுக்கல. 18 பேருடன் தொடங்கிய சீசன் 4 இந்த போட்டியில் ஆரம்பம் முதலே அலப்பறையுடன் விளையாடி கடைசியில் டைட்டிலை தூக்கினார் ஆரி. இதில் கலந்து கொள்வதற்கு முன்பாக சில படங்கள் நடிச்சிட்டு வந்தார். ஆனால் அதன் பிறகு பெரிதாக பட வாய்ப்புகள் எதுவும் அவரை தேடி வரல. இப்போ ஒரு பிரபல தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகும் விவாத நிகழ்ச்சியில் ஹோஸ்டாக இருக்கிறாரு. அடுத்ததாக பிக் பாஸ் நிகழ்ச்சியோட வரலாற்றிலேயே இந்த சீசனுக்கு தான் குறைவான டிஆர்பி ரேட்டிங் கிடைத்ததாக சொல்லப்படுது. அதுதான் சீசன் 5. வலுவான போட்டியாளர்கள் இல்லாத காரணத்தினால இதில் நடத்தப்பட்ட டாஸ்க்குகளும் கொஞ்சம் சொதப்பலாகவே இருந்துச்சு. இதில் இறுதியில் டைட்டில் வென்ற ராஜ்மோகன் ஒரு தொகுப்பாளராக இருக்கும்போது போட்டிக்கு வந்திருந்தார். இப்போதும் பல விருது விழாக்களை தொகுத்துட்டு வர்றாரு. இருப்பினும் எங்கு சென்றாலும் பிக் பாஸ் ராஜுவாகத்தான் அறியப்படுறாரு. இந்த ஒரு சீசன் மக்கள் மத்தியில் ஒருவித புரட்சியை ஏற்படுத்திச்சு அப்படின்னு சொல்லலாம். மக்கள் அசீம் மற்றும் விக்ரமோட சண்டையை வெறி கொண்டு பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் இதில் திருநங்கையாக வந்த ஷிவின் தான் ரியல் ஹீரோ அப்படின்னு பலர் பேசிக்கிட்டாங்க. காரணம், இவர் பேசிய கருத்துக்கள் டிவியை தாண்டி மக்களோட மனங்களில் தாக்கம் ஏற்படுத்தும் வகையில் இருந்துச்சு. விக்ரம் ஜெயிப்பார் அப்படின்னு அனைவரும் எதிர்பாராத விதமாக அசீம் வெற்றியாளராக ஆனார். இது ரசிகர்களுக்கு அதிருப்தியை ஏற்படுத்திச்சு. பிக் பாஸ் வீட்டிற்குள் இருந்த சமயத்தில் இல்லாத அட்டூழியம் செய்த ஒருவர் எப்படி வெற்றி பெறலாம் என பலருக்குள்ளும் சந்தேகம் எழுந்துச்சு. இருப்பினும் அனைவரும் இறுதியில் அவர்தான் வெற்றியாளர் என்பதை ஏற்றுக்கிட்டாங்க. அசீம் இப்போதும் தன்னை பிக் பாஸ் டைட்டில் வின்னர் என்று அறிமுகப்படுத்திக் கொள்றாரு. அதை தாண்டி அவர் சினிமா அல்லது சீரியல் எதிலும் முகம் காட்டல. அடுத்ததா சீசன் 7. பிக் பாஸ் போட்டிக்குள்ள ஒருவர் வைல்ட் கார்டில் நுழைஞ்சு இறுதியில் டைட்டில் அடித்தது இதுவே முதன்முறையாகும். அவங்க தான் அர்ச்சனா. பிரதீப்போட ரெட் கார்டு விவகாரம், வீட்டில் பெண்களின் பாதுகாப்பு குறித்த பேச்சு உள்ளிட்டவை இவருக்கு சாதகமாக அமைய கடைசியில் டைட்டில் அர்ச்சனா கைக்கு போயிடுச்சு. முன்னர் தொகுப்பாளராக இருந்த இவரை தேடி இப்போ பல பட வாய்ப்புகள் வந்து கொண்டிருப்பதாக கூறப்படுது. இப்போ நடந்திருக்கிற பிக் பாஸ் 8 5 நாட்கள் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் டைட்டில் வின்னராக முத்துக்குமரன் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறாரு. 2வது இடம் சௌந்தர்யாவுக்கு கிடைச்சிருக்குது. டைட்டில் வென்ற முத்துக்குமரனுக்கு ரூபாய் 40,50,000 காசோலை வழங்கப்பட்டிருக்குது. மற்றும் பிக் பாஸ் 8 டிராஃபியையும் விஜய் சேதுபதி கையால் பெற்றுக்கொண்டார் முத்துக்குமரன். அவருக்கு சோஷியல் மீடியாக்கள் வாழ்த்துகள் குவிஞ்சிட்டு வருது. இந்த நிலையில பிக் பாஸ் மூலம் ஜெயிச்ச பணத்தை என்ன செய்ய போகிறீர்கள் அப்படின்னு கேட்டதுக்கு முத்துக்குமரன் அளித்த பதிலும் பலரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியிருக்குது. அதன்படி முதல்ல தன்னுடைய தந்தை கட்டி வரும் வீட்டோட பணிகள் பாதியில் நிற்பதாகவும் அதற்கான வேலைகளை இந்த பணத்தை வைத்து செய்ய உள்ளதாக கூறிய அவர், தன் தந்தை 27 வருஷமாக கடனே இல்லாமல் தன்னை வளர்த்ததாகவும் தற்போது அந்த வீட்டுக்காக வாங்கிய கடனை இந்த பணத்தை வைத்து அடைக்கப் போகிறேன் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாரு. இது தவிர தன்னுடைய 2 நண்பர்களான அந்தோனி, அஸ்வின் ஆகியோருக்கு தொழில் தொடங்க உதவ வேண்டும் என்பது நீண்ட நாள் ஆசை. மிகவும் கம்மியான பணத்தில் அவர்கள் தொழில் தொடங்க தன்னால் முடிந்த உதவியை செய்வேன் அப்படின்னு உறுதியளிச்சிருக்கிறாரு. மேலும் முத்துக்குமார் எழுதிய புத்தகங்களை வாங்கி அரசு பள்ளிகளுக்கும் சிறுவர் சீர்திருத்த பள்ளிகளுக்கும் கொடுக்க வேண்டும் என்பது தன்னுடைய ஆசை. அதை கண்டிப்பாக செய்வேன் அப்படின்னு உறுதியளிச்சிருக்கிறாரு. முத்துக்குமார் எழுதிய வேடிக்கை பார்ப்பவன், அணிலாடு 3 மற்றும் செல்வேந்திரன் எழுதிய வாசிப்பது எப்படி ஆகிய இந்த 3 புத்தகங்களை அரசு பள்ளிகளுக்கும் சிறைகளுக்கும் சிறுவர் சீர்திருத்த பள்ளிகளுக்கும் கொடுக்க உள்ளேன் அப்படின்னு முத்துக்குமரன் தெரிவிச்சிருக்காரு. அவருடைய இந்த செயலால் நிகழ்ச்சி அடைந்த விஜய் சேதுபதி அவருக்கு கைத்தட்டி வாழ்த்துக்களை தெரிவித்தார். முத்துக்குமரனோட இந்த செயலுக்கு சமூக வலைதளங்களில் பாராட்டுகள் கிடைச்சிட்டு வருது.